முண்டாசு பட்டி ராட்சசன் படங்கள் மூலமா ரசிகர்களுடைய கவனத்தை ஈர்த்தவர் தான் விஷ்ணு விஷால். இவர் நடிகரா மட்டும் இல்லாம தான் நடிக்கக்கூடிய படங்களை அவரே தயாரிச்சிட்டும் வராரு. இவரோட நடிப்புல வெளியான காட்டா குஸ்தி படத்துக்கு பிறகு 2 படங்கள்ல நடிச்சிட்டு வந்தாரு. அந்த படத்துடைய அறிவிப்புமே பெரிய அளவுல கவனத்தை ஈர்த்திருந்துச்சு. ஆனா தற்போது அந்த படத்தால விஷ்ணு விஷால் பல கோடிகளை இழந்து விட்டதா தகவல் வெளியாகி இருக்கு. இதனால பட தயாரிப்பு பணியை நிறுத்தி விட்டாராம். வெண்ணிலா கபடி குழு படத்து மூலமா ஹீரோவா அறிமுகமானவர் தான் விஷ்ணு விஷால். இதை தொடர்ந்து அவர் நடிச்ச முண்டாசுப்பட்டி, ராட்சசன், வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன், காட்டா குஸ்தி போன்ற படங்கள் மிகவுமே வெற்றிகரமாகவும் அமைஞ்சிச்சு. ராட்சசன் படத்தோடைய வெற்றி இவரை முன்னணி ஹீரோ அந்தஸ்தையும் கொடுத்துச்சு. அதை தொடர்ந்து மோகன்தாஸ், கவரிமான் பரம்பரை போன்ற படங்கள்லையும் நடிச்சிட்டு வந்தாரு. இயக்குனர் முரளி கார்த்தி இயக்கத்துல விஷ்ணு விஷால் நடிச்சிட்டு வந்த மோகன்தாஸ் படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக் அனைத்துமே வெறித்தனமாவே இருந்துச்சு. ரத்தம் தெறிக்க தெறிக்க வெளியான மோகன்தாஸ் செகண்ட் லுக் டீசர் கவனத்தை ஈர்த்து இருந்துச்சு. தன்னோட சொந்த தயாரிப்பிலேயே படங்களை எடுத்து வெளியிட்டு வராரு விஷ்ணு விஷால். அதே போலவே இந்த மோகன்தாஸ் படத்தையுமே அவர் தான் தயாரிச்சிருக்காரு. ஆனா முதற்கட்ட படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கும் போதே படத்தை பாதியிலே நிறுத்திட்டாராம். இந்த படத்துக்கு இதுவரைக்கும் ரூபாய் 15 கோடி செலவிட்டிருக்கதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. ஆனா ஏன் படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டுருச்சு அப்படின்றதும், பணம் தான் பிரச்சனையா அப்படின்றதும் காரணம் தெரியல. இயக்குனருக்கும் விஷ்ணு விஷாலுக்கும் மோதல் ஏற்பட்டதாகவும் கிசுகிசுக்கப்படுது. இதனாலதான் படப்பிடிப்பை நிறுத்திட்டாருன்னு செய்திகள் வெளியாகிட்டு வருது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றொரு பக்கம் அறிமுக இயக்குனரா ராதாகிருஷ்ணன் இயக்கக்கூடிய கவரிமான் பரம்பரைன்ற படத்துல விஷ்ணு விஷால் நடிக்க தொடங்கி இருந்தாரு. இந்த படமும் அவரோட சொந்த தயாரிப்புல தான் உருவாகிட்டு இருந்துச்சு. தற்போது இந்த படத்துடைய படப்பிடிப்புமே பாதியிலே நின்று விட்டுச்சான். இந்த படத்துக்கு விஷ்ணு விஷால் மொத்தமா 10 கோடி செலவிட்டிருக்கதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. மொத்தம் 25 கோடி போட்டு படம் எடுத்து படப்பிடிப்பை பாதியிலே நிறுத்துறதுக்கு தானா அப்படின்னு சினிமா விமர்சகர்கள் கிண்டல் அடிச்சுட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இப்படி இருக்க, விஷ்ணு விஷால் கிட்ட கனா படத்துடைய இயக்குனர் அருண்ராஜா காமராஜ் ஒரு கதை சொல்லியிருக்காரு. இந்த கதை விஷ்ணு விஷாலுக்கும் பிடிச்சிட்டதால அவரே தயாரிக்கிறதாவும் தெரிவிச்சிருந்தாராம். ஆனா படம் தொடங்கிய பாடு இல்லையா, அருண்ராஜா காமராஜ் பொறுமையை இழந்து விஷ்ணு விஷால் கிட்ட நிதானமாவே கேட்டிருக்காராம். ரூபாய் 25 கோடி போட்டு படம் டிராப் ஆன விரக்தியில இருந்த விஷ்ணு விஷால் தற்போது வேல்ஸ் பிலிம்ஸை நாடி இருக்காரு. வேல்ஸ் பிலிம்ஸ் மூக்குத்தி அம்மன் படத்தை 100 கோடி செலவுல எடுக்க திட்டமிட்டிருக்கு. அதுக்கு அடுத்ததா புராண படம் ஒன்று அப்படின்னு அடுத்தடுத்த லிஸ்ட் இருக்குதாம். அருண்ராஜா காமராஜ் படத்துல விஷ்ணு விஷால் நடிக்கிறது கிட்டத்தட்ட உறுதியாகிட்ட நிலையில தயாரிக்கிறது யாரு அப்படின்றதுலதான் சிக்கல்னும், விரைவிலேயே நல்ல அறிவிப்பு வரும் அப்படின்ற மாதிரி கனாப்பட இயக்குனர் காத்திருக்கிறாராம். இது போன்ற சினிமா அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம தமிழ் ரிப்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. நன்றி.